உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் கோட்டைக்கு போனவுடனே போட்ட முதல் கையெழுத்து கட்டணம் இல்லாமல் எங்களுடைய பெண்கள் எல்லாம் பேருந்தில பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற திட்டம் தான். வரும்போது கூட பஸ்ல இருந்து பார்த்து எல்லா பெண்களும் எங்களை கையை காமிச்சு வெற்றி நம்மதான், வெற்றி நம்ம தான், தைரியமா போங்கன்னு சொல்றாங்க. வாக்கு கேட்கறது அப்படிங்கிறது ஜனநாயக கடமை. அதனாலதான் நீங்க இருக்கிற இடம் தேடி உங்களை நாடி வந்து நாங்க கேட்டிருக்கோம். எங்களுடைய ஜனநாயக கடமையை இன்றைக்கு நாங்கள் செய்து விட்டோம். உங்களுடைய ஜனநாயக கடமையை 19ஆம் தேதி அன்று காலையே போய் நம்முடைய துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்துல ஓட்டு போட அந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சதுல மோடி இது வரைக்கும் 7 தடவை 8 தடவை வந்துட்டாரு. நேற்று கூட பாத்தீங்கன்னா ரோட் ஷோ பண்றாராம். ரோட்டை நின்றுகிட்டே கை காமிச்சிட்டே போவாராம். வெறும் ஷோ காட்டுறதுக்கு மட்டும்தான் அந்த மோடி இருக்கிறாரு. நாங்க சொன்ன வாக்குறுதி மாதிரி 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது அந்த அடுப்பை எப்படி பத்த வைக்க போறீங்கன்னா இந்த வெற்றி தீப்பெட்டியால தான் நீங்க அதை பத்த வைக்க போறீங்க. இந்த தீப்பெட்டி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் மறக்காமல் தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கான சின்னம், நமக்கான சின்னம், நமது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற சின்னம், நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களுடைய ஆதரவு பெற்றிருக்கின்ற சின்னம். அந்த சின்னத்துக்கு வாக்களியுங்கள். நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் ஒருவனாக, இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என்ற வாக்குறுதி அளித்துவிட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வாறு அன்புடன், பண்புடன், தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன்.